ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஆப்டிடியூட்ல ப்ரீவியஸ் ரிலேட்டட் எல்லா கொஸ்டின் நம்ம வந்து கண்டினியூஸா பார்த்துட்டே வரோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் 1 இப்போ வந்து மற்ற எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து லைப்ரரி எக்ஸாம், ஹைகோர்ட் எக்ஸாம், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் நடக்கும். ஸோ எல்லா சமயம் நம்ம வந்து கண்டினியூஸா பார்த்துட்டே வரோம். ஸோ இங்க நம்ம வந்து பார்ட் 17 பார்க்கலாம். நம்ம வந்து தமிழ்ல இதுக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ செப்பரேட்டா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A fort has provision for 60 days. If after 15 days 500 men strengthen them and the foot lasts 40 days longer, how many men are there in the fort? இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கேங் இருக்கு. ஸோ அந்த கேங்குக்கு வந்து 60 நாளைக்கு தேவையான சாப்பாடு வந்து வச்சிருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 500 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. இதனால வந்து 60 நாள் கொடுக்க வேண்டிய சாப்பாடு வந்து 40 நாள்ல வந்து அங்கே காலி ஆயிட்டு. ஸோ வந்து அங்க எத்தனை பேர் வந்து இருந்திருப்பாங்க, இதான் வந்து கொஸ்டின். ஓகே, ஸோ நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 60 நாளைக்கு தேவையான ஃபுட் வந்து இருக்கு. ஸோ எவ்வளவு பேர் அப்படிங்க நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ 60 பேருக்கு தேவையான ஃபுட் இருக்கு, 60 நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்கு, 60 டேஸ் தேவையான ஃபுட் இருக்கு. ஆனா எவ்வளவு மெம்பர்ஸ், எவ்வளவு மென் அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ ஒரு 15 நாள் ஆயிட்டு. அப்போ 15 நாள் தான் அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட எவ்வளவு ஃபுட் இருக்கும்? 45 நாளைக்கு தேவையான ஃபுட் மட்டும் இருக்கும். ஸோ 45 டேஸ் தேவையான ஃபுட் இருக்கும். இதை வந்து இவங்க கரெக்டாக அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 500 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஒரு 500 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அவங்க வந்தனால பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு 40 நாளே வந்து சாப்பாடு காலி ஆயிட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 நாளைக்கு தேவையான ஃபுட் வந்து இருக்கு. ஸோ அந்த டீமுக்கு எவ்வளோ பேர் நமக்கு தெரியாது. இப்போ என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அந்த மெம்பர்ஸோட கூட ஒரு 500 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, 500 மென் வந்து சேர்ந்துட்டாங்க ஆல்ரெடி இருந்த மென் கூட. இதனால 45 நாள் இருக்க வேண்டிய சாப்பாடு வந்து 40 நாள்ல வந்து காலி ஆயிட்டு. இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டையும் அடிச்சோம் அப்படின்னா 5 டேபிள்ல 8, 9, 9x ஈக்குவல் டு 8x பிளஸ் 4000. ஸோ 8x வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 8x ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 4000. அப்போ 4000 பேருக்கு மொத்தம் வந்து அங்கே 4000 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதான் என்னோட ஆன்சர். ஓகே, பாருங்க. The average weight of A, B, C is 45 kg. ஓகே, 3 பேர்த்தோட சராசரி ஆவரேஜா வந்து 45. If average weight of A and B 40 and that of B and C be 43. ஓகே, find the weight of B. இப்போ வந்து 3 பேர் A, B, C யோட ஆவரேஜா 45. அப்போ டோட்டல் வெயிட் என்னவா இருக்கும்? ஸோ ஆவரேஜ் 3 பேருக்கு 45 அப்படின்னா 3 into 45. ஸோ பண்ணீங்க அப்படின்னா ABC யோட டோட்டல் வெயிட் 135 இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. ஏபியோட ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏபி 2 பேரோட ஆவரேஜ் வந்து 40. அப்போ டோட்டல் வெயிட் 2 into 40. ஸோ 80. அடுத்து பிசி 43. அப்போ 2 பேர் இருக்காங்க. இது வந்து ஆவரேஜா 43. அப்போ வெயிட் எவ்வளவு? 86. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? வெயிட் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, நமக்கு வந்து ஏபிபிசி இருக்கு, இங்க ஏபிசி இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏபிபிசி இருக்கு, இங்க வந்து ஏபிசி இருக்கு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பி மட்டும் இருக்கு, அப்படிதானே? 2 பி இருக்கு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏ தான் இருக்கு, ஒரு சி தான் இருக்கு. இங்க ஒரு ஏ தான் இருக்கு, ஒரு சி தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து நீங்க மைனஸ் பண்ணீங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பி மட்டும் மிச்சம் இருக்குமா? ஸோ பாருங்க, இந்த 2 சேர்த்தோம் அப்படின்னா ஏபி பிசி இருக்கு. இதுல இருந்து ஏபிசி இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஏபி ஒரு சி கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு பி மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 166. அதுல இருந்து 135 மைனஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா 31. ஸோ அப்போ பி மட்டும் தான் மிச்சம் இருக்கு. பியோட வெயிட் என்ன? 31. ஓகே, ஸோ இதான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. The ratio of the age of Priya and Vijay 2:3. 10 years later, the ratio will be 3:4. What is their present age? ஓகே, ஸோ வந்து 2 பேர் இருக்காங்க, பிரியா விஜய் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க.
அவங்களோட வயசோட ரேஷியோ இப்போ வந்து 2:3 10 இயர் லேட்டர். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 3:4 10 வருஷத்துக்கு அப்புறம். என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜ். ஓகே, இங்க வந்து இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் பாருங்க 2, 3. ஸோ 1 தான் கூடியிருக்கு. 3, 4 இங்கே 1 தான் கூடியிருக்கு. ஸோ காமனா 1 தான் கூடியிருக்கு. அப்போ இந்த ஒரு ரேஷியோ தான் 10 வருஷம். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ரேஷியோ காமனா கூடியிருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை, இந்த 2, 3 பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ 1 தான் 10 அப்படின்னா 2 எவ்வளவு 20. அப்போ பிரியாவோட வயசு 20. ஸோ வந்து 1 தான் 10 அப்படின்னா 3 எவ்வளவு 30. அப்போ விஜயோட வயசு 30. அவங்க பர்சன்டேஜ் வந்து 20, 30. ஓகே. The radius of a sphere is doubled. What would be the effect on the surface area of the sphere? Okay. So ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்னா வந்து சர்ஃபேஸ் ஏரியா என்ன மாறும் சொல்லி கேட்காங்க. நமக்கு இதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் அதுக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகே சார், என்ன அப்படின்னா வந்து 4πr². ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் நம்ம டபுள் ஆக்கணும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா என்னவா மாறும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் நான் வந்து 1 சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரேடியஸ் 1 சொல்லி எடுத்தேன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவில் போட்டு பாருங்க. ஸோ இங்கே 1 தூக்கி போட்டீங்க அப்படின்னா 1² 1 தான். ஸோ வந்து மிச்சம் 4π மட்டும் இருக்கும். ஸோ 4π. நான் ரேடியஸ் 1 எடுக்கும்போது 4π. இப்போ டபுள் ஆக்கணும். அப்போ வந்து 1 டபுள் ஆக்கினா என்ன 2. இப்போ நான் ரேடியஸ் வந்து 2 எடுக்கேன். இப்போ உள்ள தூக்கி போடுங்க. 2 தூக்கி 6ல் போட்டோம் அப்படின்னா 2² ஸோ 2² 4. 4 × 4 16. அப்போ 16π. பாருங்க, டபுள் ஆக்குனதுனால என்னாச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து முதல்ல 4π கிடைச்சது. டபுள் ஆக்குனதுனால 16π ஆயிட்டு. ஸோ எவ்வளவு கூடியிருக்கு, 4 மடங்கு கூடியிருக்கு. 4ல இருந்து 16 ஆயிருக்கு. 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 1, 2 தான் நீங்க என்னால எடுத்துக்கலாம். இப்போ 2, 4, 50, 100 அந்த மாதிரி. ஸோ 1, 2 எடுத்தா சிம்பிளா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ வந்து 4 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதான் வந்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, 4 டைம் இன்க்ரீஸ் அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, 2 equal containers are filled with the mixture of milk and water. The concentration of milk in each of the container is 20% and 25%. What is the ratio of water in both the container? Okay. So 2 equal container இருக்கு. So ஒரே மாதிரியா 2 container இருக்கு. அதுல வந்து milk water ரெண்டையும் mix பண்ணி வச்சிருக்காங்க. So 2 container milk water இருக்கு. The concentration of milk in each of the container. So ஒவ்வொரு கண்டெய்னர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து 20% இருக்கு. So ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல வந்து மில்க் 20% இருக்கு. ரெண்டாவது கண்டெய்னர்ல வந்து மில்க் 25% இருக்கு, அப்படிதானே. ஸோ மில்க் தான் கொடுத்துருக்காங்க 20%, 25%. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் இன் போத் த கண்டெய்னர். ஓகே, ஸோ 2 கண்டெய்னருமே வந்து வாட்டர் எவ்வளவு இருக்கும் அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். மில்க் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 20% இருக்கு, 25% இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல மில்க் 20% போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், தண்ணியா என்ன இருக்கும். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும், 80%. ஸோ என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னா வந்து 100 தான் எடுப்போம். ஸோ இது 20 போயிட்டு அப்படின்னா கண்டிப்பா வாட்டர் 80 இருக்கணும். ஸோ இங்க வந்து 25. அப்போ வந்து 100 25 போச்சு அப்படின்னா 75. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, போத் கண்டெய்னர் ரெஸ்பெக்டிவ்லி வாட் இஸ் த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 80:75 ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 16:15. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகே, கொஸ்டின் அது போக வந்து உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய கொஸ்டினாவே நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துட்டே வரோம். எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.